ஏஞ்சலின் ஏன் அழுதீங்க? நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. ஏஞ்சலின் ப்ளீஸ் லிசன் டு மீ. நோ ஏஞ்சலின். என்ன டாக்டர், பிராங்கை விட இவ்வளவுதான் ரொம்ப கவனிக்கிறேங்கன்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் லைக் தட். பேஷண்ட் கூட இருக்கவங்க சந்தோஷமா இருந்தா தான் பேஷண்ட் சீக்கிரம் குணமாக முடியும். முதல்ல அவங்க அப்பாவை குணப்படுத்துங்க, மற்றதெல்லாம் தானா மாறும். Superb. துயரம் என்பது சுகத்தின் தொடக்கமே. எனக்கு ரொம்ப பிடிச்ச வரிகள். ஆனா எதையோ மனசுல வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் உயிரோடு செத்துக்கிட்டு இருக்கீங்களே ஏன்? உண்மையை சொல்றேன், எனக்கு இங்க ஏன் வந்தான் ஆயிடுச்சு. நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்ல. ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ. சார்லி சாப்ளின் செத்த பிறகு மற்றவங்களை சிரிக்க வச்சுக்கிட்டு இருக்கான். நீங்களும் முடிஞ்ச அதை பார்த்து சரிங்க. ஐம் சாரி. முடிஞ்சா பாருங்க. That's all. என்ன டாக்டர், ட்ரீட்மெண்ட்டா? உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வர எல்லா பேஷண்ட் வீட்டுக்கு போவீங்களா, இல்ல இந்த மாச ஃபீஸ் வாங்க வந்தீங்களா? இல்ல, அவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். வீடு திறந்திருந்தா வந்துடுறதா? மேனஸ் இல்லாம பேசாதீங்க. இதுவே அதிகம். நீ வெளியே போலாம். Will you please mind your words, Mr. Danny? போயா வெளியே. அந்த டாக்டர் எதுக்கு வரா? ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போறீங்கல்ல, அவனுக்கு இங்க என்ன வேலை? அவன் உன்னை பார்க்க வரல, உன் பொண்ணை பார்க்க வரான். நீ என்ன அவளை வச்சு எக்ஸிபிஷன் நடத்துறியா? இனிமே அவன் வரக்கூடாது. அவன் வரதை நான் பார்த்தேன். உங்களை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கல்யாணம் ஆனா ஒரு கண்டிஷன். என் ஃபேமிலிய பத்தி ஒன்னும் கேட்க கூடாது. நீங்க என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? பிராங்கோ ஏஞ்சலினும் ஏன் இப்படி இருக்காங்க? யார் அந்த டேனி? ஏன் அவங்க கூட யாரும் பேச மாட்டேன்றாங்க? ஐ நோ சம்திங் இஸ் ஃபிஷி. உங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு தெரியாது. என்ன சார், ஃப்ரெண்டுன்றீங்க, ஃபேமிலி வக்கீல் வேற. ஏன் என்கிட்டயே மறைக்கிறீங்க? சொன்னா கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சொல்லுங்க. எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க. என் மேல நம்பிக்கை இருந்தா சொல்லுங்க. பிராங்க் அந்த குடும்பத்துல பிறந்தவன் இல்ல, வளர்ந்தவன். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற பணக்கார குடும்பங்கள்ல அந்த குடும்பமும் ஒன்று. அந்த குடும்பத்து பெரியவருக்கு பெத்த பிள்ளை சரியில்லை. அவன் ஒரு ரோக், ஊதாரி. அதனால தான் சொத்து பூராவையும் பிராங்க் பேர்ல எழுதி வச்சாரு. இப்ப அந்த ஃபேமிலியில டிசைடிங் அத்தாரிட்டி, வாரிசு எல்லாமே பிராங்க் தான். இன்னைக்கு அந்த பெரியவரும் அவர் பெத்த பையனும் உயிரோட இல்லை, பேரன்தான் இருக்கான். அவன் தான் டேனி. சொத்தை தான் பேருக்கு எழுதி வைக்க சொல்லி பிராங்கை டேனி கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். பெரியவருக்கு கொடுத்த வாக்கை காப்பாத்த இன்னைய வரைக்கும் சொத்தை பாதுகாத்துக்கிட்டு குடும்ப விஷயத்தையும் யார்கிட்டையும் சொல்லாம தானே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதனாலதான் ஏஞ்சலினும் அப்படி இருக்கா. நீங்க அந்த ஏஞ்சலினை கல்யாணம் பண்ணிக்கணும். உங்களை நான் நம்புறேன். சார், நான் உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏஞ்சலுக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். எனக்கு பிடிக்கல. நான் உன்னை கேட்கலையே. என்ன கேட்காம இந்த வீட்டுல எதுவும் நடக்காது. லுக் டானி, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும்.
நீ உங்க ரெண்டு பேரையும் கொடுமைப்படுத்துற. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன். டாக்டர் சார்ல்ஸ், shut up. சார், இவருக்கு பயந்து நீங்க உங்க பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்றீங்க. அதை சொல்ல நீ ஏறா? என் ஃபேமிலி மேட்டர்ல தலையிடாதீங்கன்னு அப்பவே சொன்னேன். சார், நீங்க தானே ஏஞ்சல் கல்யாணம் பண்ணிக்க சொன்னீங்க. கெட் அவுட். சொல்லியாச்சுல, வெளியே போடா. எனக்கு தெரியாம இவ்வளவு கல்யாணம் ஏற்பாடு பண்றியா? ஏஞ்சல் நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். டானி, டானி, அவன் தங்கச்சி. ஏஞ்சலின் உன் தங்கச்சி. யார் சொன்னாங்க? நீ என்ன எங்க அப்பா கூட பிறந்த? எங்க இருந்த அனாதை எங்க தாத்தா வளர்த்தாரு. அதனால உன் பொண்ணு என் தாத்தாக்கு பேத்தி ஆயிடுமா? இதை பாரு, உன் பொண்ணுக்கும் எனக்கும் கல்யாணம் உடனே நடக்கும். டேனி உன்னை கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான். நான் உனக்கு எந்த வாழ்க்கை அமைச்சு கொடுத்தாலும் அதை நீ ஏத்துப்ப இல்ல? நாம ரெண்டு பேரும் செத்து செத்து போயிடலாம். என்னால உன்னை நல்லா வாழ வைக்க முடியாது. உன்னை மட்டும் விட்டுட்டு என்னால சாகவும் முடியாது. நாம ரெண்டு பேரும் ஒன்னா சாவதுதான் சந்தோஷமான வாழ்க்கை. சந்தோஷமா செத்து போயிட்டேன் ஏஞ்சலி. டாக்டர், நாங்க தற்கொலை பண்ணிக்கலாம் தான் முடிவு பண்ணேன். விழும்போது கூட ஏஞ்சலின் பழைக்கணும் தான் கத்தர வேண்டிக்கிட்டேன். ஏஞ்சலின் பழைக்கணும். Frank, Frank, Frank. ஆண்டவர் இவரை தம் அமைதியினுள் ஏற்றுக்கொள்வாராக. இவரது உடலையும் இறுதி நாளில் மகிமையுடன் உயிர்த்தெழ செய்வாராக. இதோடு சேர்ந்து கர்த்தர் நமக்கு கற்பித்த பரமண்டல ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவதை போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஏஞ்சலின், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை முடிவில்லாத ஒளிவதாக. ஏஞ்சலின் பழைச்சும் பிரயோஜனம் இல்ல. அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் மறந்து போச்சு. ஆனா பைத்தியம் இல்ல. அவளே அவளுக்கு யாருன்னு தெரியாத ஒரு நிலைமை. She's an amnesia.
அவளை க்யூர் பண்றதுக்காக ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சோம். நாங்க ஊசி போறதை பார்த்து பயந்தா, மருந்து கொடுத்தா விசிலடிச்சா. அப்புறம் என்னையே பார்த்து பயந்தா. ஒரு நாள் யாருக்கும் தெரியாம ஓடி போயிட்டா. அவ டேனி கிட்ட கிடைக்க கூடாதுன்னு தினமும் நான் ப்ரே பண்ணேன். அட் லாஸ்ட் மெட்ராஸ்ல இருக்க உங்க மாப்பிள்ளை என் கூட தான் ஒர்க் பண்றாரு. ஏஞ்சலின் இங்க இருக்கிற விஷயத்தை உங்க பொண்ணு கீதா தான் என்கிட்ட சொன்னாங்க. குறுக்கு வழியில ஏஞ்சலினை பிடிக்கணுங்கிறதுக்காக, அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு பேப்பர்ல போய் பப்ளிசிட்டி கொடுத்த டேனி இங்க வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அவசரமா வந்தேன். பை காட்ஸ் கிரேஸ் உங்களை மாதிரி நல்லவங்க கிட்ட ஏஞ்சலின் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே அவளை மெட்ராஸுக்கு கூட்டு போகணும். நான் ஏஞ்சலினை குணப்படுத்தணும். சாரி, உங்களோட அமராவதியை. தேங்க்யூ வெரி மச். See you. எங்களை ஏண்டி அப்பா அம்மான்னு கூப்பிட்ட? எங்களுக்கு யாருமே வேண்டாம், எங்களுக்குன்னு யாருமே இல்ல. என்ன அனுப்பாதீங்கம்மா. நீங்க என்ன அனுப்புனா நான் எங்கேயாவது ஓடி போடுவோம். அர்ஜுன், அர்ஜுன், என்ன அவன் கூட அனுப்புறாங்க. அர்ஜுன், நீ வேண்டாம்னு சொல்லு. நான் போக மாட்டேன் அர்ஜுன். அர்ஜுன், நான் போக மாட்டேன். அர்ஜுன் நம்ம பாக்குற பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பான். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கக்கா. அர்ஜுன், உன் மதர் பேசுறாங்க, பேசுறியா? இல்ல, நான் அவசரமா வெளில போறேன். ஏதாவது சொல்லணுமா? என் கல்யாணத்தை பத்தி சொல்லுங்க. பொண்ணு பேர் அமராவதி. இதை யாராலையும் மாத்த முடியாது. ஹலோ, ஹாய் அர்ஜுன். இவங்களும் உங்க ஃப்ரெண்ட்ஸா? உள்ள வந்து பேசலாமே. வேணாம், இங்கேயே பேச. நீங்க அமராவதியை கண்டிப்பா கூட்டிட்டு போகணுமா? இல்ல, ஏஞ்சலினை கூட்டு போகணும். எதுக்கு டாக்டர்? அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். அவ எய்ட்ஸ் வர சுத்திட்டு இருக்கானுங்க. அவங்களெல்லாம் விட்டு கௌதம், நல்லா இருக்கிற பொண்ணு ஏன் கூட்டிட்டு போகணும், ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு அடம் பிடிக்கிறீங்க? நீங்க எல்லாம் படிச்சவங்க தானே? டாக்டர், நாங்க படிச்சாலுதான். பட்சே நீ தான் ஒன்னாந்தர முட்டாள் மாதிரி சம்சாரிக்கிறது கேட்டோம். யோ, அவளை கூட்டு போவானு சொல்றோம் இல்லையா? சொல்ற பேச்ச கேளையா? லுக் மிஸ்டர், மரியாதை பேசுறது உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. உனக்கு அவள் தான் மரியாதை. சொடா புட்டி. நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் ஹியர். கெட் அவுட். எந்தடா இங்கிலீஷ்ல சம்சாரிக்கிறது? சொல்லுடா அவனை. கையெடுங்க, கையெடுங்க. எனக்கு இடம் கொடுடா, நான் விடுக்கிறேன். Behave yourself. No. Come on. It's okay. It's okay. இது பாரு, நான் இப்ப சொல்றேன், நீ அவளை கூட்டிட்டு போக கூடாது. அது என் டியூட்டி. அவளை நான் குணமாக்க வேண்டாமா? அவதான் பழசெல்லாம் வந்துட்டான்னு சொன்னல. அதனால தான் ஏன் சொல்றேன். அவ குணமாயிட்டா நான் யாருன்னு தெரியாதியா? ஏன்னா என்ன மறந்துடுவாயா? எங்களையும் மறந்துடுவா டாக்டர். ஆமா டாக்டர், அவ பழைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டா நீங்களே சொன்னீங்க. இப்ப எல்லாத்தையும் மறந்து சந்தோஷமா இருக்கா. மறுபடியும் ஏன் குணப்படுத்தணும்? ஒரு சின்ன குழந்தைக்கு கத்து கொடுக்கற மாதிரிதான் அவளுக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தோம். அப்பெல்லாம் என்னடா குழந்தை மாதிரியே இருக்காளேன்னு நினைச்சோம். நீங்க அவ பழைய வாழ்க்கையெல்லாம் சொன்ன பிறகுதான் அவ உண்மையிலேயே குழந்தைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்படி தாயா பிள்ளையா பழகிட்டோம். அதனால்தான் டாக்டர் உங்களை நேரடியா பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். தயவு செஞ்சு எங்களை பிடிச்சிடாதீங்க. ஐ எம் சாரி.
நான் என் தொழிலுக்கு எதிராக எதுவும் செய்ய மாட்டேன். நீ நாளைக்கு அவளை எப்படி கூட்டிட்டு போறேன்னு பாக்குறேன். நல்ல முடிவு எதிர்பார்க்கிறோம். கமலத்தில் பி சுசீலா பாடியது. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல. யாரு யார் வேணும்? குட் மார்னிங் சார். போகணும் சார். நம்மகிட்ட தான் 2 ஃபோன் இருக்கு. எதுக்கு சார் இன்னொரு ஃபோன்? ஏன் டென்ஷனை கொடுக்குறீங்க? ஃபோன் கால் வந்ததா? வரல சார். டென்ஷன். ஐ அம் டாக்டர் சார்லி. தண்ணி போட்டதுக்கு அப்புறம் பேரை சொல்லிருக்கணும், இல்ல தண்ணி போடுறதுக்கு முன்னாடியே பேரை சொல்லிருக்கணும். இன் பிட்வீன் ஒய் கன்ஃபியூஷன்? சாரி. ஐ அம் டாக்டர் சார்லி. நான் ஒரு பொண்ணு மெட்ராஸ் கூட்டு போனோம். நீங்க என்கிட்ட வண்டி கேக்குறீங்களா இல்ல ட்ரெயின் ஃபேரா? எனக்கு பாதுகாப்பு தேவை. ஏன் அவ்வளவு மோசமான பொண்ணா? அந்த பொண்ணை கூட்டிட்டு போக தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. பட் அந்த பொண்ணை கூட்டு போறது சில பேருக்கு பிடிக்கல. யார் 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 அந்த ஒரு சிலர்? யார் அந்த ஒரு சிலர்? வேல் வேல் ரத்னவேல். ஓகே, தட்ஸ் வை ஐ கேம் டு யூ. ஐ நீட் யுவர் ஹெல்ப். நோ 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 ப்ராப்ளம். ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதி கொடுங்க, முட்டிக்கு முட்டி தள்ளிடுறேன். தண்ணி சிந்தி வைங்கப்பா.